இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா மதிப்பிடலின் அடிப்படைகள். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 கேள்வி இருக்கு. அது சப்கெட்டிங் நிறைய இருக்கு. நீங்க அது 5 கேள்வி நான் பிரிச்சு அதுல அந்த யூனிட்டே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 5 கேள்வியில இருந்து அவங்க கேட்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது என்னன்னா முதல் கேள்வி என்னன்னா கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கு. இரண்டாவது கேள்வி பாருங்க, வளரறி மதிப்பிடும் தொகுத்தறி மதிப்பிடும். மூணாவது கேள்வி மதிப்பிடுதலின் நோக்கங்கள். நாலாவது கேள்வி சிறந்த மதிப்பிடுதல் நடைமுறைகளுக்கான கோட்பாடுகள். அஞ்சாவது கேள்வி மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இந்த 5 கேள்வி இருக்கு. லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த 2வது கேள்வியும் இந்த 5வது கேள்வியும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா வளரறி மதிப்பீடு தொகுத்தறி மதிப்பிடும் இந்த கேள்வியும், 5வது கேள்வி மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இந்த 2 கேள்வி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளரறி மதிப்பீடும் தொகுத்தறி மதிப்பீடும். அதாவது உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா வளரறி மதிப்பீடுக்கும் தொகுத்தறி மதிப்பீடுக்கும் உள்ள வேறுபாடு அதான் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு 8 பாயிண்ட் தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு 8 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் இருக்கு. அதை மட்டும் நீங்க எழுதக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வளரறி மதிப்பீடுனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதன் பயன்கள் என்ன, அதே மாதிரி தொகுத்தறி முறையில என்ன அதோட டெஃபினிஷன் எழுதிட்டு அதோட முக்கியத்துவம் எழுதணும். அடுத்து அதனுடைய அட்வான்டேஜஸ் அதோட நன்மைகள் எழுதணும். சரிங்களா? எழுதுன பிறகுதான் 2க்குள்ள வேறுபாடுக்கு நீங்க வரணும். சரிங்களா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா தொகுத்தறி மதிப்பீடு வளரறி மதிப்பீடு அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதன் பயன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த கேள்வி அடுத்து வர்ற நான் இதை சொல்லியிருக்கேன், நிறைய யூனிட்டுக்கு இந்த வளரறி தொகுத்தறி வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி எழுத வேண்டியது இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த கேள்வி நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கேள்வி அடுத்த எந்த கேள்வி வந்தாலும் இந்த வார்த்தை வந்தா நீங்க இதற்கு சென்டென்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு நான் பார்க்க போறது வளரறி மதிப்பீடு. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. வளரறி மதிப்பீடுக்கு டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், அடுத்து அதோட முக்கியத்துவம் பார்க்கிறோம், அடுத்து பயன்கள் பார்க்கிறோம். அப்ப வளரறிக்கு முடிஞ்சு அடுத்து தொகுத்தறி முறைனா என்னன்னு கேட்டு அதை டெஃபினிஷன் பார்க்கிறோம், அதோட முக்கியத்துவம் பார்க்கிறோம், பயன்கள் பார்க்கிறோம். அப்ப வளரறி முறை நமக்கு என்ன தெரிஞ்சது, தொகுத்தறி முறை என்ன தெரிஞ்சது. அப்ப அது 2க்குள்ள வேறுபாடு நம்மளாவே எழுதிடலாம், ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்க்க போறது வளரறி மதிப்பீடு. இதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். அதாவது கிரோன்லண்ட் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து இந்த வளரறி மதிப்பீடை பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. என்ன சார் கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் வளரறி மதிப்பீடு ஒண்ணு கிடையாது. ஒரு ஆசிரியர் வகுப்பறையில கிளாஸ் எடுக்கிறாரு, பாடம் நடத்திட்டு இருக்கப்ப இடையில கொஸ்டின் கேட்கிறாரு. அந்த கொஸ்டினுக்கு மாணவர் சரியா ஆன்சர் சொல்லிட்டானா கரெக்டா புரிஞ்சிருக்கான், நம்ம நடத்துறது தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு, அந்த கற்றலை அவன் மேலும் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, நீ இன்னும் அப்படியே அந்த மாதிரி பின்னூட்டம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதை சரிங்களா? அப்படி சொல்லி அவனை கற்றலை மேம்படுத்தலாம். சப்போஸ் ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, மாணவர் நிறைய பதில் சொல்லல அப்படின்னா ஒரு ஆசிரியர் என்ன நினைப்பாரு, சரி நம்ம நடத்துற விதம் புரியல, அப்ப நம்ம நடத்துற டீச்சிங் மெத்தடை மாத்தணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் தனக்கானே மாத்திக்கிறதுக்கு இந்த வளரறி மெத்தடு ரொம்ப உதவியா இருக்கு. இதைத்தான் வளரறி மெத்தட் சொல்லுவாங்க. சரி, டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாருங்க. கற்பித்தலின் போது பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கற்றலில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாணவர் கரெக்டா புரிஞ்சிருக்கானா, அடுத்த இடத்துக்கு வர்றானா, அந்த கற்றலில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை கண்காணித்து மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் பாருங்க, மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் கற்றலில் காணப்படும் வெற்றி தோல்விகள் குறித்து தொடர் பின்னூட்டம் வழங்கப்படுதலே இந்த வளரறி மெத்தட். நல்லா கவனிச்சுங்க. கற்பித்தல் முறை பாடம் நடத்திட்டு இருக்கும் போது கற்றலில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை கண்காணித்து, அது எந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி ஏதோ கண்டுபிடிக்கலாம். நம்ம அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கிற மூலமா, நடத்துல இருந்து கொஸ்டின் கேட்கிற மூலமா அவனுக்கு முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், அவனுக்கு சரியா ஆன்சர் சொல்றானா அவனுடைய கற்றல் மேலும் மேம்படுத்தணும். நிறைய பேர் தவறா சொல்றப்ப நம்மளோட டீச்சிங் வந்து நம்மளும் மாத்திக்கலாம். அப்ப மாணவருக்கு ஆசிரியர் 2 பேரும் இதுல வராங்க. அதான் சொல்றாங்க, கண்காணித்து மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் கற்றலில் காணப்படும் வெற்றி தோல்விகள், அந்த கற்றலில் காணப்படும் வெற்றி தோல்விகள் குறித்து தொடர் பின்னூட்டம்ன்றது அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது, நமக்கு வந்து நம்ம மாத்திக்கிறது, பின்னூட்டம் வழங்கப்படுது. அதுதான் வளரறி மதிப்பீடு என்ன சொல்லப்படும். சோ இதுதான் வளரறி மதிப்பீடு டெஃபினிஷன். சரிங்களா? அடுத்து பாருங்க, வளரறி மதிப்பீடோட முக்கிய அம்சங்கள். இதோட முக்கியத்துவம் என்ன சார்? வளரறி மதிப்பீடு சொல்லிட்டோம். கண்டிப்பா வளரறி மதிப்பீடு இல்லைன்னா கிளாஸ்ல வந்து அவன் எவ்வளவு கத்துருக்கான்னு தெரியாது, நம்ம நடத்துறது அவனுக்கு புரியுதான் தெரியாது, நம்ம கரெக்டா நடத்துறோமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. சோ வளரறி மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். எல்லாரும் இந்த கிளாஸ்ல பயன்படுத்தாத ஆளே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. முதல் பாயிண்ட், அந்த பாயிண்ட் விசாரிங்க பாராடுதாங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை
தொடர்ந்து கண்காணித்திட மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து கண்காணித்திட மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு யூனிட் நடத்திட்டோம், யூனிட் கொஸ்டின் கேட்கணும், பதில் சொல்றோம், நைட் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த யூனிட் போனோம். அவன் முதல் யூனிட்ல கொஸ்டின் கேட்டு நிறைய பேர் பதில் சொல்ல வைக்கலாம். அப்ப என்ன ஆகுது, அவன் சரியா புரியல, நம்ம மாத்தி எடுக்கணும். அப்ப அவருடைய தொடர்ந்து கண்காணித்து, அதான் முக்கியம். கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்கள் கற்றல் முன்னேற்றத்தை தொடர்ந்து பாருங்க, மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணித்திட மேற்கொள்ளப்படுகிறதா இந்த வளரறி. ஒண்ணு. இரண்டாவது பாருங்க, மாணவர்களுக்கு அவர்களது கற்றலால் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது பின்னூட்டம் அளிக்கிறார். சொல்லிட்டேன் பாருங்க, மாணவர்களுக்கு அவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றத்தை இதை நீ புரிஞ்சுட்ட, சாப்டர் புரிஞ்சுட்ட, நீ அடுத்த சாப்டருக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படி மாணவர்களுக்கு வந்து ஒரு கைடு பண்ணி அவனை கொண்டு போகணும். அவங்க மாணவர்களுக்கு அவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து, அந்த முன்னேற்றத்தை குறித்து ஆசிரியர் பின்னூட்டம் சொல்றாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதான் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது பின்னூட்டம் அளித்து, அவ்வப்போது அவர்கிட்ட சொல்லி, அவர்கள் தமது தவறுகளை சீர்திருத்தி, அப்படி ஏதாவது தவறு பண்ணியிருந்தானா அவனை சரி பண்ற ஆசிரியர் அந்த பின்னூட்டம் கொடுக்கலாம். தவறுகளை சீர்திருத்தி கற்றல் தேர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது. இந்த வளர்ச்சி மெத்தடாக முடியும். அதான் சொல்றாங்க, மாணவர்களுக்கு அவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது பின்னூட்டம் அளித்து, நீ சரியா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிலாம் சொல்றல, அது அவ்வப்போது பின்னூட்டம் அளித்து அவர்கள் தமது தவறுகளை சீர்திருத்தி, அதான் முக்கியம், அவர்கள் தமது தவறுகளை சீர்திருத்தி கற்றல் தேர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது. அப்படி இரண்டாவது சொல்றாங்க. மூணாவது பாருங்க, வளரறி மதிப்பீடு என்பது வகுப்பறை கற்பித்தல் போது, வளரறி மெத்தடை எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதாவது வகுப்பறை கற்பித்தல் போது இடையில கொஸ்டின் கேட்டு மாணவர்கிட்ட ஆன்சர் வாங்கலாம். இந்த ஒரு முறையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், இன்னைக்கு நடத்துறோம், ஒரு கிளாஸ் நடத்துறோம், சப்ஜெக்ட் நடத்துறோம், அன்னைக்கு அந்த பாடத்தை பத்தி அவனுக்கு வீட்டு ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துடலாம். இந்த பாடத்தை பத்தி நீ எவ்வளவு தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அதன் மூலமா அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கத்துக்கலாம். இல்லைன்னா 1 வீக் ஒரு யூனிட் ஃபுல்லா நடத்திட்டு அந்த வாரத்துக்கு கடைசி நாள்ல, வார இறுதியில, இல்ல ஒரு மந்த்ல அந்த யூனிட் ஃபுல்லா நடத்திட்டு அந்த மந்தோட எண்ட்ல அந்த யூனிட்டை பத்தி அவங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி விதத்துல வளரறி பயன்படுத்தலாம். அதான் மூணாவது சொல்றாங்க, வளரறி மதிப்பீடு என்பது வகுப்பறை கற்பித்தலும் போது இடையிடையே எழுப்பப்படும் வினாக்கள், இடையிடையே எழுப்பப்படும் வினாக்களா இருக்கலாம். இல்ல ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு கற்பிக்கப்பட்டவற்றை, ஒவ்வொரு நாளும் நீ முடிச்ச விட்ட கற்பிக்கப்பட்டவற்றை மாணவர்கள் புரிந்து கொண்டதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சோதித்தையும் வீட்டு ஒப்படைப்பாகவோ, கேள்வி ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி வீட்டு ஒப்படைப்பாகவோ, இல்ல வாராந்திர ஒப்படைப்பாகவோ, இல்ல மாதாந்திர சோதனைகளாகவோ அமைந்திடலாம். இந்த மாதிரி இருக்கலாம் சொல்றாங்க. அடுத்த நாளாவது என்ன சொன்னாங்க, வளரறி மதிப்பீடுகளுக்கான சோதனைகள் அப்படிங்க. இப்ப நம்ம வீட்டு ஒப்படைப்பு கொடுக்குறோம், இல்ல வாரம் நடத்துறோம், இல்ல மந்த்லி ஒரு சோதனை பண்றோம், இல்ல டெய்லி அவட்ட கொஸ்டின் கேட்டு போறோம். இது வந்து யாரால ப்ரிப்பேர் பண்ணப்படுது, அந்த பாடம் நடத்துற ஆசிரியரால தான் அது தேர்ந்தெடுக்கப்படுது. எந்த மாதிரி முறை அதான் சொல்றாங்க, வளரறி மதிப்பீடுகளுக்கான சோதனைகள், அந்த வளரறி மதிப்பீடுகளுக்கான சோதனைகள் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியரால் உருவாக்கப்பட்டவை ஆகும். கற்பித்த ஆசிரியரால் உருவாக்கப்பட்டவை தான் ஆகும். எந்த மாதிரி சோதனை வைக்கலாம் சொல்லிட்டு அது கற்பிக்கப்பட்ட ஆசிரியரால் உருவாக்கப்படுவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5வது பாயிண்ட், கற்பித்த நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மாணவர்கள் கற்பிக்கப்பட்டவற்றை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பது சோதித்தறியப்படுகிறது. ஏன்னா வளரறி கொஸ்டின் கேட்க போய் தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்னே தெரியும். நம்மளோட கொஸ்டின் நடத்தி எடுத்து போனோம்னா எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கானே நமக்கு தெரியாது. அப்ப அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறது எதன் மூலமாக கண்காணிக்க முடியாது, வளரறி மூலமாக கண்காணிக்க முடியாது. இது ஒரு முக்கியத்துவம். அதான் சொல்றாங்க, கற்பித்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது, அது முக்கியம், நடத்திட்டே இருக்கும்போது மாணவர்கள் கற்பிக்கப்பட்டவற்றை, அதாவது நம்ம சொல்லிக் கொடுத்தவற்றை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள், எப்படி அதை சொல்லித்தர முடியும், இந்த வளரறி மூலமாக சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் என்ன சொன்னா, வளரறி மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் பாருங்க, வளரறி மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில், அதாவது நடத்தி முடிச்சிட்டோம், அவனுக்கு சோதனை பண்றோம், அந்த வளரறி முடிவுகள் தான் அவனுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இல்ல நம்ம டீச் பண்ற விதத்துல மாற்றி அமைக்கணுமா அப்படிலாம் தெரியும். அதனால வளரறி மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஆசிரியர் தனது கற்பித்தலில் தேவைப்படும் மாற்றங்களை புகுத்துக் கொள்ள முடிகிறது. இப்ப அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கணும், நிறைய பேர் கிளாஸ்ல பாதி பேருக்குள்ள பதில் சொல்ல, அப்ப என்னது, நம்ம டீச் பண்றதை மாத்தி அவனுக்கு புரியுற மாதிரி நடத்தணும். அப்ப நம்மளே மாத்திக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதான் வளரறி மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஆசிரியர் தமது கற்பித்தலில் தேவைப்படும் மாற்றங்களை புகுத்துக் கொள்ள முடிகிறது. இதுதான் என்ன கேட்டீங்கன்னா வளரறி மெத்தடோட முக்கியத்துவம். இதுக்கு அடுத்து ஒரு விளக்கப்படம் ஒண்ணு போடணும். அடுத்து அந்த பயன்களை சொல்லிட்டு அதை கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அது கடைசி அந்த விளக்கப்படத்தை காட்டுறேன் எப்படி போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளரறி விஷயம் போட்டு இந்த விளக்கப்படத்தை நீங்க போட்டீங்கன்னா போதும், திருத்தரை வந்து நல்லா புரிஞ்சுக்காச்சு மார்க் போட்டு போயிட்டே இருப்போம். அந்த விளக்கப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வளரறிவுக்கு ஒரு விளக்கப்படம் இருக்கு, தொகுத்தறிவு மெத்தட் இருக்கு. அது இந்த பயன்கள் முடிச்சுட்டு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ அது முக்கியத்துவம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட பயன்கள் முக்கியத்துவம் சொல்லிட்டோம். வளரறிவு மெத்தட் பயன்கள் கண்டிப்பா வளரறிவு முறையை பயன்படுத்தாம எந்த ஒரு கிளாஸும் இருக்காது. கிளாஸ் இருந்தாலும் அது மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்காது. சரி, வளரறிவு மெத்தட் என்ன சொல்லிட்டோம், முக்கியத்துவம் சொல்லிட்டு இதோட பயன்கள் என்ன? முதல் பயன், கற்பித்தல் நோக்கங்கள் எந்த அளவில் நிறைவேறுகின்றன. நம்ம பாடம் நடத்துறோம், அவன் எந்த அளவுக்கு அது புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அவன் அது இன்ட்ரெஸ்டா இருக்கான், எந்த அளவுக்கு அவன் மைண்ட்ல ஏறுது அப்படின்னு எதை தெரிஞ்சுக்க முடியும். அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டு வளரறிவு மெத்தட் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அதான் முதல் பாயிண்ட் சொல்றாங்க. கற்பித்த நோக்கங்கள் எந்த அளவில் நிறைவேறுகின்றன என கண்டறிதல். எந்த அளவில் நிறைவேறுகின்றன என்று கண்டறிதல். 1. 2, கற்றலில் மாணவர்களது ஊக்கத்தை, கொஸ்டின் கேட்கறப்ப ஆர்வமா பதில் சொல்றப்ப அவனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஊக்கத்தை தக்க வச்சுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்படி கொஸ்டின் கேட்காம நம்ம வர்றோம், நடத்திட்டு போயிட்டே இருக்கோம், உட்காந்து போட மாடல் நடத்தி போட்டு நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. அவங்க ஊக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு இந்த வளர்ச்சி மெத்தட் பயன்படுது. அது 2வது சொல்றாங்க. கற்றலில் மாணவர்களது ஊக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்திட உதவுகிறது. 3வது மதிப்பீட்டு சோதனைகள் குறித்து அதாவது எந்த கொஸ்டின் கேட்காம நம்ம பாடம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், திடீர்னு அவன் எக்ஸாம் எழுத போறான், அவனுக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கும். இப்ப அதே அந்த பாடத்தை பத்தி அவன் டெய்லி ஒரு வீட்டு ஒப்படைப்போ, இல்ல அதை பத்தி கேள்வி அவன் கேட்டுட்டே இருக்குதோ, இல்ல வாரத்துல ஒரு வீட்டு அவன் கொடுக்குறப்ப அவன் அந்த மதிப்பீட்டு முறையில பத்தின பதட்டம் போயிருது. எக்ஸாம்ல நமக்கு அது தெரியுமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும். அந்த பதட்டம் குறைக்கப்படுது. இந்த வளர்ச்சி அதான் சொல்றாங்க. மதிப்பீட்டு சோதனைகள் குறித்து மதிப்பீட்டு சோதனை அதான் மதிப்பீட்டு சோதனைகள் குறித்த மாணவர்களது பதற்றத்தை தணிக்க உதவுகிறது. இது ஒரு நன்மை சொல்றாங்க. அடுத்து 4வது என்னன்னா, கற்பித்தல் நோக்கங்கள் நிறைவேறாத நிலையில், இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அது 3/4 பேர் பதில் சொல்லல. அப்ப என்ன இருந்துச்சு, அது ஒரு பாதி பேர், ஒரு 6-7 பேர் பதில் சொல்லி வச்சுங்க. அப்ப என்ன இருந்துச்சு, 6-7 பேருக்கு அவனை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு அவனுக்கு என்ன புரியல, அப்ப அதுதான் குறையறி சோதனை. அவனுக்கு எதனால புரியல, என்ன கண்டென்ட் புரியல, நம்ம நடத்துறது புரியல அப்படின்னு நம்ம தனி வர சொல்லி அந்த குறையறி சோதனை நடத்துறோம். அவன் சில விஷயம் சொல்லுவான், இதனால தான் புரியல, எனக்கு இது புரியல, அது புரியல. அப்ப அந்த அவன் சொன்ன விஷயத்த திரும்ப அவனுக்கு தனிப்பட்ட முறையில எடுத்து நடத்துறது. அவன் நடத்துறப்ப அவனுடைய கல்வி முன்னேற்றம் ஏற்படும். அப்ப எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது, அவன் கொஸ்டின் வளர்ச்சி மெத்தட் பயன்படுத்துற மாதிரி அவன் தெரியலன்னு அவன் தெரிஞ்சுக்கிறது. அதான் சொல்றாங்க. கற்பித்த நோக்கங்கள் நிறைவேறாத, கற்பித்த நோக்கம் அதான் பாடம் எடுத்து அவன் சென்றடையல. கற்பித்த நோக்கங்கள் நிறைவேறாத நிலையில் குறையறி சோதனை நடத்தி, அதான் முக்கியம், குறையறி சோதனை நடத்தி கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு, அதை சொல்லி குறிப்பிட்டது, கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி, அதான் முக்கியம், கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி குறைதீர் கற்பிப்பு, அவனுக்கு எந்த இடத்துல புரியல அதை திரும்ப அவனுக்கு கற்பிக்கிறது. அதான் குறைதீர் கற்பிப்பு மேற்கொள்ள வளரி மதிப்பீடு உதவுகிறது. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் 5வது என்னன்னா, இந்த வளரி மதிப்பீடு மூலமா மாணவர்களோட அடைவை நம்ம ஒரு ஆசிரியர் கணக்கிட முடியுது. உடனே என்ன ஆசிரியர் ஆசிரியர் உடனுக்குடன் மாணவர்களது பெற்றோர்களுக்கு தெரிவிக்க இந்த வளரி மெத்தட் உதவியாக இருக்கு. இந்த வளரி மதிப்பீடு மூலமும் மாணவர்களின் அடைவை, மாணவர்களுடைய தேர்ச்சி நிலையை, மாணவர்களின் முன்னேற்றத்தை ஒரு ஆசிரியர் கணக்கிட முடியும். கணக்கிட்டு அந்த ஆசிரியர் மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் உடனடியாக மாணவர்களின் தேர்ச்சி கொடுத்து, மாணவர்கள் முன்னேற்றம் கொடுத்து விவாதிக்க முடியும், இல்ல தெரிவிக்க முடியும் அப்படின்னு. இதுதான் 5 பாயிண்ட். சரிங்களா? இப்ப என்னடா பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், வளரறி மதிப்பீடோட டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்து முக்கிய அம்சங்கள் பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், முக்கிய அம்சங்களுக்கு பிறகு ஒரு விளக்கப்படம் ஒண்ணு போடணும்னு சொன்னேன். இந்த வளரறி மதிப்பீடு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த விளக்கப்படத்தை பாருங்க. இங்க பாருங்க, வளரறி சோதனை, அதாவது பாடம் நடத்தி முடிச்சுட்டோம், வளரறி சோதனை ஆரம்பிச்சப்ப பாடம் நடத்திட்டே இருக்கப்ப மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறோம், கொஸ்டின் கேட்டு அதுல மேக்சிமம் ஆன்சர் சொல்லிட்டான். அப்ப ரைட்டு, நம்ம நடத்தின விதம், நம்மளோட கற்றல் குறிக்கோள் அவங்ககிட்ட சென்றடைஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப என்னது, நல்லா கவனிச்சுங்க. இப்ப நடத்துறோம், அவனுக்கு கற்றல் சென்றடைஞ்சிருச்சு, நம்ம திட்டு வருது. சரி, இப்ப மறுபடியும் கொஸ்டின் கேட்கிறோம், அது ஓகே, அப்ப புரிஞ்சுச்சு அப்படின்னு ஓகே. மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறோம், மாணவர்களுக்கு முக்கால்வாசி தெரியல. அப்ப என்னது, நம்மளுடைய கற்றல் நோக்கங்கள் நிறைவேறல. அப்ப ஆமுன்ற ஒரு விஷயம் வருது, இல்லைன்ற ஒரு விஷயம் வருது. சரிங்களா? இப்ப அதைத்தான் வச்சு பாருங்க. வரையறுக்கப்பட்ட நோக்கத்தின்படி மாணவர் கற்றல் அமைந்துள்ளதா பாருங்க. வரையறுக்கப்பட்ட நோக்கத்தின்படி நம்ம என்ன நோக்கத்து என்ன நடத்தணுமோ அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் புரிஞ்சிருக்கான். அதான் வரையறுக்கப்பட்ட நோக்கத்தின்படி மாணவர்கள் கற்றல் அமைந்துள்ளதா, அந்த மாணவர்கள் கற்றல் அமைந்துள்ளதா, அவன் ஆர்வமா இருக்கா, அதை கவனிச்சிருக்கானா, அவன் தெரிஞ்சிருக்கா, அந்த கற்றல் அமைந்துள்ளதா, அதான் கேள்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்லை. நான் என்ன சொல்றேன்,
நடத்துறது அவங்களுக்கு புரியல. அப்ப இல்லை, அப்ப என்ன செய்யணும்? இந்த வளர்ச்சி சொல்லுவோம் இல்லை அப்படின்றப்ப குறையறி சோதனை. இதுதான் சொன்னேன். இப்ப இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல எந்தெந்த மாணவர்கள் ஆன்சர் பண்ணல, ஒரு 7 மாணவர்கள் அவனை வர சொல்லி குறையறி சோதனை அவன்கிட்ட கேட்கணும். எதனால உனக்கு புரியல, இந்த கண்டென்ட் இந்த சாப்டர்ல உனக்கு எந்த கண்டென்ட் புரியல, இல்ல நான் நடத்துறது புரியல, அவன்கிட்ட குறையறி சோதனை பண்றோம். அப்ப குறையறி சோதனை மூலமா அவன் சில விஷயம் சொல்லுவான், எனக்கு இது புரியல சார், எதனால எனக்கு புரியல அப்படின்னு அடுத்து சொல்லுவான். அப்ப அடுத்து என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் வந்து குறையறி சோதனை. அடுத்து குறைதீர் கற்பித்தல். அவன் எந்த கண்டென்ட் புரியலையோ, அவனுக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை திரும்ப அவனுக்கு நம்ம கற்பிக்கிறோம். அந்த தனிப்பட்ட அந்த 7 பேர் புரியாததுக்கு திரும்ப அவனுக்கு நடத்துறோம். அதை குறைதீர் கற்பிப்பு. ஃபர்ஸ்ட் குறையறி சோதனை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து குறைதீர் கற்பிப்பு அடுத்து கத்துக் கொடுக்குறோம். அடுத்து என்ன செய்வோம்? அந்த கத்துக் கொடுத்ததை மறுபடியும் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அதுக்கப்புறம் அவன் பதில் கரெக்டா சொல்றானா, அப்ப கரெக்டா சொல்றானா அவன் புரிஞ்சிருச்சு. அதான் 3வது பாருங்க. ஃபர்ஸ்ட் குறையறி சோதனை, அடுத்து குறைதீர் கற்பித்தல், அடுத்து பாருங்க குறைதீர் சோதனையை மேற்கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன டவுட்னு தெரிஞ்சுக்கிறோம், அது குறையறி சோதனை. அடுத்து அந்த இதை நம்ம கற்பிக்கிறோம், அதை குறைதீர் கற்பிப்பு சொல்றோம். அந்த கற்பிப்போடு வந்து நம்ம மறுபடியும் என்ன செய்றோம்? சோதனை பண்றோம். அவன் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சோதனை பண்றோம். அப்படி சோதனை பண்ணி அவன் கரெக்டா சொல்லிட்டானா மறுபடியும் அது என்ன செஞ்சிருச்சு? திட்டமிட்டவாறு கற்பித்தலை தொடர்ந்து மேற்கொள்வது. ரைட், அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அது திட்டமிட்டவாறு கற்பித்தலை நம்ம தொடர்றது. சரிங்களா? அப்ப இது இல்லைன்ற விஷயம். சரி, ரைட். அடுத்து பாருங்க, ஆம், நம்ம நடத்துறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அப்ப அவன் என்ன செய்யணும்? அப்ப எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்துட முடியுமா? அவனை மறுபடியும் பின்னூட்டம் கொடுத்து இனியும் நீ இந்த மாதிரி கத்துக்கணும், நீ இனியும் உங்களோட கவனிக்கணும் அப்படின்னு உனக்கு பின்னூட்டம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் பாருங்க, ஆம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? பின்னூட்டம் தருதல். நீ நல்லா கவனிக்க, இதை கவனிக்க, பின்னூட்டம் தருதல். பின்னூட்டம் தந்த பிறகு என்ன செய்யணும்? அடுத்து நம்ம வழக்கமா நம்மளோட திட்டமிட்ட கற்பித்தல் தொடரலாம். அப்ப இல்லைன்றவங்களுக்கு குறையறி சோதனை நடக்கலாம். அந்த குறையறி சோதனை வந்து குறைதீர்த்து கற்பிக்கிறோம். கற்பிச்ச மறுபடியும் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? சோதனை பண்றோம். ரைட், சோதனை நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம வழக்கமா நம்ம எப்படி திட்டமிட்டு கற்பித்தோம் அதுக்கு கற்பிக்கிறோம். சரிங்களா? அவனுக்கு அப்படியே அவங்களுக்கு அப்படி விட்டுறக்கூடாது. அவனுக்கு சில பின்னூட்டம் கொடுக்கணும், நீ நல்லா கத்துக்கணும் அப்படின்னு அது சொன்ன பிறகு மறுபடியும் நம்ம திட்டமிட்டவாறு கற்பித்தல தொடங்குது. நம்ம எப்படி பிளான் பண்ணி வச்சுக்கோ அதை கற்பிக்கிறது. சோ இதுதான் இந்த பிளான். அதான் பாருங்க, வரையறுக்கப்பட்ட நோக்கத்தின்படி மாணவர்கள் கற்றல் அமைந்துள்ளதா இல்லைன்னா இந்த 3 விஷயம். ஆமா, இந்த ஒரு விஷயம் கடைசி எங்க முடியுதுன்னா திட்டமிட்டவாறு கற்பிப்பை தொடர்ந்து மேற்கொள்ளுதல். சோ இதுதான் இது எங்க போடணும் நல்லா கொஞ்சம் டெபினிஷன் கொடுத்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த விளக்கப்படத்தை போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க பயன்கள் எழுதுறீங்க. சரிங்களா? அதுக்கு பிறகுதான் பயன்கள் எழுதணும். சோ இதுதான் வளரறி மதிப்பீடை பத்தின ஒரு விஷயம். இங்க அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்? இதே மாதிரி தொகுத்தறி டெபினிஷன் பார்த்துட்டு அதோட முக்கியத்துவம் என்ன, நன்மைகள் என்ன அப்படி பார்த்துட்டு அடுத்த 2க்குள்ள பேரோட பார்க்கணும். இதுதான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், இந்த யூனிட்ல 2 கேள்வி இருக்காங்க. அடுத்து அந்த 5வது கேள்வியை போய் நம்ம டைரக்டா பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ் போகிறோம்.